Hello guys, welcome back to our channel. Now we from the battery வாங்க போகலாம். Battery sir. Yes sir. நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சார். உங்களை விடுங்க சார். மனிதன் வந்து நிறைய விஷயத்தை இந்த உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கீங்க. சின்ன சின்ன உயிரினத்திலிருந்து பெரிய ஒரு உயிரினம் எவ்வளவோ ஒரு காலத்துல உயிர் வாழ்ந்த டிராகன் வரையும் கண்டுபிடிச்சிருக்கான் மனிதன். ஆனா மனிதன் கண்டுபிடிக்காத இன்னும் நிறைய விஷயங்கள் கடலுக்குள்ள புதைந்து இருக்கும். மனிதன் கண்டுபிடிச்சதோட பல மடங்கு விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில வந்து டே வந்து வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். டே டைம்ல சன்லைட் எல்லாம் வந்துட்டு நமக்கு எல்லாம் பார்க்க முடியுது, எல்லாம் வெளிச்சமாயிருக்கான்னு நமக்கு எல்லாமே தெரியுது. நைட் நமக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை நம்ம வந்து பகல் ஃபுல்லாட்டு வேலை பார்த்துட்டு நைட்டு வந்து ரெஸ்ட் எடுக்குதான் நைட்டுன்னு ஒன்று இந்த உலகத்துல இருக்கும். மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து நல்லா ஸ்பீடா ஓடுவான், இன்னொருத்தன் அதோட கொஞ்சமா கம்மியாட்டு வருவான், இன்னொருத்தன் அவனோட நல்ல வேகமாட்டு வருவான். அப்போ நம்ம இந்த விலங்குகள் எந்த அளவுக்கு ஸ்பீடாட்டு ஓடுதுன்னு நம்ம வந்து எல்லாமே ரிசர்ச் பண்ணுவோம். இந்த குறைச்சி விலங்குகளை எல்லாம் விட்டு சீட்டாயை பார்த்தீங்கன்னா சீட்டா எல்லாமே சேர்ந்து விட்டுன்னு யாரு சீட்டா நல்லா ஸ்பீடாக வருதுன்னு எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த சீட்டா தான் நல்லா ஸ்பீடாட்டு ஓடுது. சீட்டா வந்து பெர் அவருக்கு வந்து 120 கிலோமீட்டர் தான் ஓடுது. ஆனால் ஒருவேளை சீட்டா எல்லாமே 120 கிலோமீட்டர் தான் பெர் அவருக்கு ஓடுவான். மனுஷங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் நல்லா ஸ்பீடாக ஓடுவான், இன்னொருத்த அவனோட கம்மியாக ஓடுவான், இன்னொருத்த அவனோட கம்மியாக ஓடுவான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஸ்பீடாட்டு வைக்கணும். அப்போ ஒரே ஒரு சீட்டாயை வச்சு நம்ம மதிப்பிடலாமா? மனிதனுக்கு வாழ்க்கையில வந்து நடந்த மெமரிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகியது அவனுக்கு மூளையில தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம வந்து இறந்து போனமைக்கு நம்ம உடம்புல இருந்து நம்ம உயிர் வந்து பிரிஞ்சு போகுது. ஆனா அந்த மூளை வந்து அந்த உடம்புல தான் இருக்குது அந்த மூளை. அப்போ நம்ம வந்து இறந்து போனமைக்கு நமக்கு அப்போ மெமரிஸ் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிடுவோமா? மெமரிஸை நமக்கு எதுவுமே அப்போ ஞாபகம் இருக்காதோ? ஏன்னா மூளை வந்து உடம்புல தான் இருக்கு, நம்ம வந்து உயிர் மட்டும் தானே வெளியே போகுது. நமக்கு நடந்தது எல்லாமே நமக்கு வந்து ஞாபகம் இருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை நம்ம இறந்து முடியாது. விலங்குகளுக்கு எல்லாமே நம்ம அந்த நைட் டைம்ல வந்து பார்க்கும்போது கண்கள் எல்லாம் மினுங்கும், நல்ல பிரைட்டாட்டு ஒரு எல்இடி லைட் மாதிரி இருந்து மினுங்கும். அது மாதிரி வந்து மனுஷங்களுக்கு ஏன் வந்து கண் வந்து மினுங்கல்ல? அது மாதிரி ஒருவேளை மிருகங்களுக்கு மனிதர்களை விடையும் கண் பார்வை வந்து நல்ல ஜாஸ்தியா இருக்குமோ? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். நம்ம வந்து இன்னொரு கம்பெனில போய் வந்து வேலை பார்க்காம நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு நமக்கு வந்து காசு தருவாங்க. அதை வச்சுதான் நம்ம பல பேர் வந்து லைஃபே ரன் பண்ணிடுறோம். ஒருவேளை அது இன்னொரு வகையில பார்த்தோம், நமக்கு லைஃப்ல நம்ம டைமை நமக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க வந்து நமக்கு அதுக்கு பதிலாட்டு வந்து பணத்தை தராங்க, கேஷ். நம்ம இன்னும் ஓவர் டைம்ல என்ன வேலை பார்த்தோம்னா அதுக்கு வந்து இன்னும் டபுள் ஆட் பைசா வந்து கிடைக்குது. அப்போ வந்து நம்ம கொடுக்குற டைமுக்கு தான் நம்ம வந்து பைசா தராங்களோ? ஒருவேளை மனிதன் வந்து கண்டுபிடிச்ச ஒவ்வொரு பொருளுமே மனிதனை வந்து சோம்பேறியாகி நம்ப முடியுமா? அது மாதிரி இப்போ எப்படின்னா நம்ம வந்து மொபைல் எடுத்துட்டு மொபைல் நம்ம வந்து பார்ப்போம், ஓன் நாட்டு பார்த்து நமக்கு தேவையான டிஷ்ஷை வந்து மொபைலில் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிட்டு அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அந்த கொண்டு வந்ததை கூட நம்ம 4 பேர் இருந்தால் அதை போய் கேட்டு முன்னாடி போய் வாங்க கூட அவ்வளோ ஒரு மைண்ட் ஆயிருக்கு. நீ போய் வாங்க, நீ போய் வாங்க, நீ போய் வாங்க, நீ போய் வாங்க, எல்லாருமே மாறி மாறி அதிலே ஒரு சண்டை போட்டுட்டே இருக்கும். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம், அதுவும் வீட்டில் இருந்து வெளியில போய் வாங்க கூட மடியாயிருக்கு. அந்த அளவு ஒரு சோம்பேறித்தனமாக நம்ம மாறிட்டு இருக்கோம். வீடியோ 2 விடைபெறுவது நாம சொந்த பேட்டரி. மீண்டும் இது மாதிரி ஒரு அருமையான ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். மட்டமாவே